உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 125 கிராம் துவரம்பருப்பு, 125 கிராம் கடலைப்பருப்பு, மொத்தம் 250 1/4 கிலோ ரெண்டும் கலந்து போட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இதில் என்னென்ன போட்டு அரைச்சிக்கணும். இதில் தேங்காய் போட்டிருக்கேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ரெண்டையும் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம். சிறிதளவு உப்பு போட்டுக்குவோம். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய், சிறிதளவு தேங்காய் துருவல். இதோட நீங்கள் கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பிசைஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு உருட்டி அவிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி உருட்டி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 50 மில்லி ஆயில் போட்டுக்குவோம். சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு சிறிதளவு நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சேன். சின்னதாக கட் பண்ண தக்காளி 2, தக்காளி எப்பயுமே நான் இது மாதிரி ஓரமாக தள்ளி வச்சு தக்காளி போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த ஜூஸை வடிகட்டிட்டு போடணும். ஜூஸ் வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சேர்த்து வச்சுக்குவோம். காரம் சாப்பிட்றவங்க 3/4 ஸ்பூன் போட்டுக்கணும். 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 25 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்குவோம். சிறிதளவு தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூனு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அது மிக்சியில் சரியாக அரைப்படாது, அதனால் அதை வடிகட்டி எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். முக்கால்லாம் போட்டால் மீன் குழம்பு மாதிரி காரமாயிடும். சிறிதளவு வெல்லம் போட்டுக்குவோம். வெல்லம் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா உருண்டை எடுத்து போட்டு அதில் கொதிக்க விட்டுருவோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். வச்சிருச்சு.